குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். இன்றைக்கு நடந்த சைக்காலஜி கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ. பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? சரியா, நாட் எ வெர்பல் டெஸ்ட். சரியா, பொது தகவல் வந்து மேலே உள்ள மூணுமே சொல் சார்ந்த சோதனை தான். டி மட்டும்தான் சொல் சார்ந்த சோதனை இல்லை, இலக்க குறியீடு. சரியா, செகண்ட் கொஸ்டின், ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது வகுப்பறை மேலாண்மை. சி ஆப்ஷன். அடுத்த தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து அதாவது ஸ்டொடன்பெர்க்னு ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு ஆர்டர். அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்கோடிங் வரும், பதிவாக்கம். அடுத்தது அனுமானித்தல், இது வரைவிலக்கம் செய்தல், பயன்படுத்துதல். அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா CADB இதுதான் சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் அதாவது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி. சரியா, பி ஆப்ஷன். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் கிடையாது. சரியா, ஃபிஃப்த்து கொஸ்டின், இதெல்லாம் நம்ம ஆன்லைன் இது வீடியோ கிளாஸ்லலாம் பார்த்தோம். இந்த ரிவிஷன் கிளாஸில் கூட திருப்பி சொன்னேன், அதே ஆர்டர் அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தான், சாரி ஏ. சரியா, இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர்மேன், அதாவது நான் ஆல்ஃபபெட் ஆர்டரில் சொல்லியிருந்தேன், சார்ல்ஸ் ஸ்பியர்மேன், அதே இதில் அப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாஸ்லோ, அது கூட அந்த ரிவிஷன் வீடியோவில் அழகாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த 7 ஸ்டேஜஸ் அப்படியே கொடுத்துருந்தேன். அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் கரெக்டாக போட்டிருக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் வரும், அப்புறம் சேஃப்டி நீட்ஸ் அந்த ஆர்டர்லேயே போகும். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட அந்த வீடியோவில் அழகாக கொடுத்துருந்தேன். சரியா, யூனிட் 4 லேர்னிங்கில் அழகாக கொடுத்துருந்தேன், யார் என்ன இதில் வருவாங்க. ஆக்க நிலையுறுத்தல், ஸ்கின்னர், இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், இதுவும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் சி. சரியா, இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், நிறையா ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி. சரியா, ஓகேவா. ஒரு இரண்டாம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள், சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். இதுக்கு வந்து ரெண்டுமே சரியானது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட தூண்டல் செயல்பாட்டின் பெயர் ஹேபிச்சுவேஷன் சொல்லியிருந்தேன். சரியா, பழக்கப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு வந்து ஆளுமையில், அதாவது பர்சனாலிட்டியில் ஓஷன் மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பல்வேறு வகையான வழக்கமான இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற, அப்படின்னு இந்த ஆர்டர்லேயே போகும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், முன் பள்ளி பருவத்தில், அதாவது ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து ஏற்படும் சம வயதுடன் இந்த விளையாட்டு பற்றி கேட்டிருக்காங்க. இது பேப்பர் 1 கூட கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் பிளே, அடுத்தது பேரலல் பிளே, நான் சோசியல் பிளே, அசோசியேட்டிவ் பிளே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் அது இன்டெலிஜென்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, மேலே இருக்கக்கூடிய ஏயும் கரெக்டு, பியும் கரெக்டு, சியும் கரெக்டு. சி ஆப்ஷன் பாருங்கள், குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் தப்பு. அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் டி, ஏபிடி மூன்றுமே கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? சரியா, இதில் அடைதல் மட்டும்தான் வராது, ரீச்சிங் மட்டும்தான் வராது, தவழ்தல், நிற்றல், நடத்தல். அப்போ ஏசிடி இந்த மூன்றுமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரை வரும்போது இணையுறை மற்றும் மைரினேடுகள், அதாவது இது எங்கே நடக்கும்னா ரெட்டிகுலர் ஃபார்மேஷன், சிறுவளைய உருவாக்கம், ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். இந்த 16வது கொஸ்டின், இதுவும் ஒரு பிளே தான். இதுக்கு ஆப்ஷன் டிபிஏசி. டி அதாவது ஃபங்க்ஷனல் பிளே, அடுத்தது கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு. சரியா, கேம்ஸ் அண்ட் ரூல்ஸ், கேம்ஸ் வித் ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஃப்ராய்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி. சரியா, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 17க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங், இதுவும் நான் என்னுடைய இதில் அழகாக பக்காவாக கொடுத்துருந்தேன். இது அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சரியா, 4 சைக்காட்டிஸ்டுடைய இது தியரி பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம். இதுக்கு ஆப்ஷன்
டி தான் சரியான ஆன்சர். சரியா? இல்லை பியாஜேனாலே காக்னிட்டிவ், எரிக்சனாலே சோசியல், சைக்கோ சோசியல். அதை பற்றி பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். வேறு எங்கேயுமே 1க்கு 4th 1 அது பார்த்ததுமே போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட நிலை எபிஃபைசஸ். 21 வந்து மனப்பாடம் செய்யும் செயல்முறைகள். இதுவும் நான் அப்படியே கொடுத்துருந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மனப்பாடம் செய்யும் செயல்முறைகள் எந்த ஆர்டரில் வரும். ஃபஸ்ட்டு வந்து கற்றல். இப்படி இந்த பி ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்த 22 ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டியில் எது வந்து அவசியம் கேட்டிருக்கு. அளவீட்டுக்கு உட்பட நபர் மட்டும்தான் வராது, மற்றபடி அந்த மெஷர் பண்ணுற ஒரு அளவீட்டை செய்பவர், அளவிட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள் எல்லாமே வரும். ஆப்ஷன் ஏ, பி, டி. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அப்புறம் 23க்கு ஆப்ஷன் ஏ இந்த ஆர்டர்லேயே தான் வரும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், சர்வே பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் எடுப்போம், சர்வே கொஸ்டின். அடுத்தது ரீட் பண்ணுவோம், அந்த ஆர்டர் ஆப்ஷன் ஏ. 24 பாருங்கள், அதாவது முதல் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. மீதி ஏ, சி, டி. உலகை 3 பரிணாமங்கள் ஆராய்ந்து முழுமையடையாத புள்ளி விவரங்களை முடிவெடுக்கும் போக்கு. இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்பர் 25 கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரியா? ஒரு 6 ஸ்டெப்பை 3 ஸ்டேஜில் டிஃபைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து 3 நிலைகள், இந்த ஆர்டர் தப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ், ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ், போஸ்ட் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ்னா வரும். சரியா? கன்வென்ஷனல்னு வரும். அது ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பின்வருவனற்றில் எவை மின் சுற்றலின் அம்சங்கள் ஆகும். இதுக்கு ஆப்ஷன் டி. சரி, இதுக்கு ஆப்ஷன் டி. இப்போ 27 குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பணியாக. இது அதுக்கான ஆன்சரும் இதிலே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து நினைவூட்டல் சாதனம் அல்ல, மீதி எல்லாமே நினைவூட்டல் சாதனம். இந்த SQ3R மட்டும் அதில் வந்து நினைவூட்டலில் வராது. சரி, அப்போ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆப்ஷன் பி மட்டும், பி ஆப்ஷன். ஓகேவா? 29 வந்து தனிநபரின் உடல் அமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம், பேசும் விதம் அதிகமாகவோ குறைவாகவோ உள்ளது. இதுக்கு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு கொஸ்டின், ஆரம்ப மாதங்களில் குழந்தைக்கு உணர்ச்சி நிலைகள் ஒழுங்குபடுத்துவதற்கான திறன் மட்டுமே உள்ளது. இது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? டீச்சர் அவசரத்தில் பண்ணது ஏதாவது 1-2 தப்பு இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நான் கிளாஸ்க்கு நடத்து என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக 25 அபோவ் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே டெப்த்தாக ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆர்டர்லேயே படித்ததை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி சைக்காலஜி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.